பொருளாதார பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஏன் நீங்களா ஒன்று கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நீங்களா ஒன்று செய்கிறீங்க? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம ஆண்டவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்கோங்க. இப்போ எங்கள் அப்பா மில்லியன் கணக்கில் பணம் வச்சுருக்காரு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் போய் 100 ரூபாக்கும் 1000 ரூபாக்கும் 10,000 ரூபாக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இதில் யார் முட்டாளு? எங்கள் அப்பா மில்லியன் கணக்கில் வச்சுருக்காரு பணம். அப்போது மில்லியன் கணக்கில் பணம் வச்சுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? க்ரோர் கணக்கில் நான் எடுத்து செலவு பண்ணுவேன். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவேன், பிஸ்னஸ் கொண்டு போவேன். கரெக்டாக? என் கீழே எத்தனையோ பேர் வேலை செய்வாங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றது தெரியாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிடுறோம். ஆண்டவரே, நான் இன்னும் ஆஸ்வதிக்கப்படலை, இன்னும் எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, இது கிடைக்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மத்தியாசில் என்ன சொல்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்கள் அவரோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுறீங்களா? எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆண்டோட கை ரசிக்கக்கூடாது பிடிக்கும்போ இல்லை, அவர் ஆசீர்வதிக்காதபடி தடைப்படவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஸோ அன்பு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதரிகளே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைகிறீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Jesus.